தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்ம பலமும் பரிசுத்தமும், ஆத்ம பலமும் பரிசுத்தமும், ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே, ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா தகப்பனே. இதோ இந்த வேலையில நடக்க இருக்கிற ஆண்டவரே அப்பா, எல்லா தேவ காரியத்தோட கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே தகப்பனே அப்பா. எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே அப்பா. சங்கீத பகுதியோட கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிற பிள்ளை ஆண்டவரை பொறுப்பெடுப்பீராக ராஜா அப்பா. அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது தகப்பனே அப்பா, அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஐயா. அது இன்னும் ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் ஆண்டவரே அப்பா வளர எங்களுக்கு உதவியா இருக்கட்டும் ஐயா. ஆராதனை பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆராதனை லீட் பண்ற பிள்ளையோட கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மகளை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உங்களோட பரிசுத்தத்தினால நிரப்புங்க ராஜா அப்பா. இந்த இடத்துல இருந்து பாடும்போது துதிக்கும் போது தகப்பனே தேவ வல்லமை இறங்கட்டும் ஐயா. தேவ அபிஷேகம் சபை முழுவதும் நிரம்பட்டும் ஐயா. ஓ ஒருவருக்குள்ளேயும் இருக்கிற ஆண்டவரே அப்பா ஐயா, கட்டுகள் அவுக்கப்படட்டும் ஐயா. உங்களோட சமாதானம் நிரம்பட்டும் ஐயா அப்பா. உங்களோட பரிசுத்தம் நிரம்பட்டும் ஐயா. ஒரு புதிய பலன் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளேயும் நிரம்பட்டும் ஐயா. கோயில்ல பாடுற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒரு மனமாய் ஆண்டவரே, நேர்த்தியாய் ஆண்டவரே பாடல்களை பாட உதவி செய்யுங்க ராஜா. மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அப்பா. ஒரு தாவீதுக்கு கொடுத்த தாளத்தை போல எங்க பிள்ளைகளுக்கு அந்த தாளத்தை ஊற்றும் ஐயா. அவர்கள் வாசிக்கிற வேளையில அது அநேகர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கட்டும் ஐயா தகப்பனே அப்பா. வார்த்தை பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வார்த்தை கொடுக்கிற மகனை மறைத்து நீர் வெளிப்படும் ஐயா. உங்களோட மக்களுக்கு நீர் இந்த நாளிலே என்ன பேச சித்தமாய் இருக்கிறீரோ ராஜா, எதை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறீரோ அவை பேசுவீராக தகப்பனே அப்பா. அந்த வார்த்தை கேட்கிற வேளையில எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே அப்பா ஐயா ஆயத்தமாய் இருக்கட்டும் ஐயா. அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தகப்பனே அப்பா அதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கை கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் கிட்டி சேர, இன்னும் தேவ வார்த்தையில வளர, இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட அந்த வார்த்தை எங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய மன்னாவா இருக்கட்டும் ஐயா தகப்பனே. திருவிருந்து பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அப்பா. திருவிருந்து பகுதியை ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. தகப்பனே திருவிருந்து எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா நிதானப்படுத்துங்க ராஜா. ஒருவரும் அபாத்திரமா எடுக்காத படிக்க ஆண்டவரே அப்பா. பரிசுத்தத்துடன் ஆண்டவரே, உண்மையுடன் ஆண்டவரே, கீழ்ப்படிதலுடன் ஆண்டவரே திருப்பந்தியில் ஆண்டவரே அமர உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. அப்பா காணிக்கை பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும் ஐயா. அது தகப்பனே அந்த காணிக்கைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, உம்முடைய ஊழியத்தை கட்ட ஆண்டவரே அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும். அவைகளை நாங்கள் ஞானமாய் செலவழிக்க எங்களுக்கு தேவன் உதவி செய்வீராக தகப்பனே அப்பா. எங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அப்பா. எங்க வாலிப பிள்ளைகளுக்குள்ள நல்ல சகோதரத்துவம் பெருகட்டும் ஐயா அப்பா தகப்பனே. நல்ல வல்லமையா ஒவ்வொருவரும் எழும்பட்டும் ஐயா. நல்ல துதிக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா, தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, சொந்த வாழ்க்கையிலே
குடும்பங்களிலும் ஆண்டவரே திருச்சபையிலும் நற்சாட்சி பெற்றவர்களாக இவர்கள் இருக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. எந்த பொல்லாங்கும் ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள், அவர்கள் எடுக்கிற முடிவுகள் கர்த்தருக்குள் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் எதிர்காலத்தை குறித்து எடுக்கிற முடிவுகள் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே தொட்டு ஆசீர்வதித்து அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் ஐயா. வல்லமையான ஊழியர்களாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் செயல்பட தேவன் உதவி செய்யுங்க ராஜா தகப்பனே. எங்க சபைக்கு நிர்வகித்த கண்காணிகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே, பராபஸ்டமோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழிய எல்லைகளை இன்னும் விரிவாக்கும், ஆவிக்குரிய தேவைகளை சந்தியும். இந்த நாளிலே இலங்கை தேசத்தில் இருக்கிற அந்த மகனை ஆசீர்வதியும், போக்குவரத்தை ஆசீர்வதியும் அப்பா. புசிக்கும் குடிக்கும் யாவையும் ஆசீர்வதியும் அப்பா தகப்பனே. உடன் ஊழியா இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா. அவிசுவாசிகள் தீயவர்கள் மத்தியிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். போகும் எல்லா இடங்களிலும் என் தேவனே பாதைகளை செம்மையாய் மாற்றும் ஆண்டவரே. வல்லமையாய் எடுத்து தகப்பனே அப்பா பயன்படுத்தும் ஐயா. அப்பா தகப்பனே, டான் பாஸ்டரோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகனுக்கு கூட பலனை ஊற்றும் ஐயா தகப்பனே. இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும் ஐயா. இன்னும் மகனுக்கு எட்டாத அறியாத காரியங்களை வெளிப்படுத்தும் ஐயா தகப்பனே அப்பா. ஐயா மனைவி ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. நமக்கு சித்தமானால் ஒரு நாட்கள்ல சகோதரி ஆண்டவரே அப்பா சபை கூடுதல கலந்து கொள்ள வழிவாசலை கர்த்தர் திறப்பீராக தகப்பனே அப்பா தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவினால நடத்தப்படுகிற எல்லா திருச்சபைகளும் தேவன் பொறுப்பெடுங்க ராஜா. தேவ ஆவியான ஒரு அசைவாடுதல் ஒவ்வொரு சபையிலும் இருக்கட்டும் ஐயா. பாதாள வாசல் ஒரு சபையை மேற்கொள்ளாதபடிக்கு தகப்பனே ஒவ்வொரு சபையும் ஆயத்தமோட வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும் ஐயா. இலங்கை தேசத்தில் இருக்கிற சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த சபையில் இருக்கிற ஆண்டவரே மூப்பர்கள், போதகர்கள் ஆண்டவரே, மேய்ப்பர்கள் ஆண்டவரே, உடன் ஊழியர்கள் ஆண்டவரே, விசுவாசி குடும்பங்கள் எல்லாரையும் பொறுப்பெடும் ஐயா. உங்களுடைய சித்தம் அந்த சபைகளை நிறைவேறட்டும். அந்த சபையோட எல்லா தேவையும் சந்தியும் ஐயா. வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் ஐயா தகப்பனே அப்பா. இதோ இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா ஐயா அப்பா உலகங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. விசேஷ விதமாக இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் ஒரு சமாதான நிலையை கொடுங்க, ஆசீர்வதிங்க ராஜா அப்பா. அந்த தேசத்துக்குரிய எல்லா தேவையை சந்திங்க. நல்ல அரசியல்வாதிகளை நியமிங்க ராஜா அப்பா. அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே விடுதலையோடு தகப்பனே அப்பா ஜீவிக்க தேவனுக்கு தகப்பனே கிருபையா இறங்குங்க. நாங்கள் வாழுகிற பிரான்ஸ் தேசத்துக்காக பாரப்படுகிறோம் ஐயா. நல்ல ஆண்டவரே அப்பா அரசியல் பகுதியில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுங்க. கிறிஸ்துவர்களுக்கு எந்த நெருக்கத்தையும் கொண்டு வராத படிக்க ஆண்டவரே அப்பா. கிறிஸ்துவ மக்களுக்கு ஆண்டவரே அப்பா ஐயா நெருக்கங்களை கொடுக்காத படிக்க ஆண்டவரே. நல்ல ஆட்சிகளை என் தேவன் அப்பா ஐயா நீர் அனுமதிப்பீராக ராஜா. என் தேவன் இந்த தேசத்திலே தகப்பனே அப்பா பாவம் நிரம்பாத படிக்கு நல்ல ஒழுக்கமான ஆண்டவரே அப்பா ஐயா அப்பா சட்ட திட்டங்களை ஆண்டவரை கொண்டு வருவீராக. உமக்கு சித்தமானால் எல்லா அதிகாரிகளுக்கும் உம்முடைய ரட்சிப்பை கொடுப்பீராக தகப்பனே தகப்பனே. இலங்கை இந்திய தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அந்த தேசத்தில் என் தேவனோட ஜெயக்கொடி பறக்கட்டும் ஐயா அப்பா. உமக்கு எதிராக இருக்கிற எல்லா தகப்பனே அப்பா ஐயா விக்கிரக காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால தரமட்டமாக ஆகட்டும் ஆண்டவரே. சுவிசேஷம் ஆண்டவரே அந்த தேசம் முழுவதும் பரவட்டும். அந்த தேசத்து மக்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. தொடர்ந்து தகப்பனே அப்பா ஐயா எல்லா காரியங்களும் கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுக செய்யுங்க, வழி நடத்துங்க. அதே வேளையில் ஆண்டவரே அப்பா எங்க சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் ஊழியத்தோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். டீச்சர்களை ஆளுக செய்யுங்க ராஜா. டீச்சர்களுக்குள்ள ஆண்டவரே உம்மோட தகப்பன ஆலோசனைகளை ஊற்றுங்க ராஜா. சிறு பிள்ளைகளை உமக்குள்ள ஆண்டவரே அப்பா ஐயா தேவ பயத்தில் சத்தியத்தில் நீதியில் ஆண்டவரே அப்பா அவர்கள் வழி நடத்த உதவி செய்யுங்க. சிறு பிள்ளைகளுக்கு எங்க டீச்சர்மார்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தேவன் பொறுப்பெடுங்க ராஜா. எந்த கொள்ள நோயை எங்க சிறு பிள்ளைகளை தொடாத படிக்க ஆண்டவரே. அவர்கள் சிறு வயதிலே ஆண்டவரே தேவ பயத்தில் ஆண்டவரே இயேசு மேல உள்ள அன்புல வளர கர்த்தாவே உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு சாமுவேலுக்குள்ள ஊற்றின ஆண்டவரே அப்பா ஐயா அபிஷேகத்தினால நிரப்புங்க ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா ஐயா ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆளுகை செய்து வழி நடத்தும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு மனமாக சங்கீத பகுதியை வாசிப்போம். ஹல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழுதத்தோடு துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகளுமாக இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள்.
அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவரும் நட்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமேன். அல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே,
உம்மை துதிக்கிறோம். உன்னதத்தின் தெய்வம், எங்கள் மறைவிடம், எங்கள் புகலிடம், எங்கள் உறைவிடம் ஆண்டவரே. ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை மகிமையோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, நீங்க எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரமான கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் தகப்பன் ஒருவராயிருந்து நடத்தி வந்த அந்த பாதைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலன் அல்லப்பா, உங்களுடைய கிருபை இரக்கம் தயவு எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்த இத்தனை பாதைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்வில செய்தீங்கப்பா. ஒவ்வொரு நொடியும் தகப்பன் கண்ணின் மணி போல பாதுகாத்து இஸ்ரவேலை காக்கிற தகப்பன், உறங்காது தூங்காது எங்களை பாதுகாக்கிற தகப்பனே நன்றி ராஜா. எங்களுக்கு விரோதமான காரியங்களை முறியடிக்கும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளை நினைவு கூர்ந்து பாதுகாக்கிற தகப்பனே, உங்களுடைய கரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஓங்கிய புயத்தினால் இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வந்த என் தகப்பன் ராஜாவே, எகிப்திலிருந்து மீட்ட தகப்பனே, கடின இருதயம் உள்ள பார்வோனிடத்திலிருந்து மீட்ட தகப்பன், நீங்க பெரியவர், பெரியவர், பெரியவர் ராஜா. உம்முடைய ஜனங்களா எங்களை தெரிந்து கொண்டதுக்கு நன்றி, 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 நன்றி. மாறாத நேசர், மறவாத தகப்பன், நீர் ஒருவர் மாத்திரமே என்று உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் எல்லைகளை பெரிதாக்குற விரிவாக்குற தகப்பன் இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அழைத்த அழைப்பின் காரணரே, அழைத்த அழைப்புக்கு பாத்திரம் உள்ளவர்களா எங்களை மாற்றுகிறவரே இயேசப்பா, உமக்கு நன்றி. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறவர், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை தெரிந்து கொண்ட தகப்பன், நீர் பெரியவர், பெரியவர் ராஜா. உம்முடைய ரகசியங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்த தகப்பன், நீங்க பெரியவர் இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றவரே, எங்கள் துதிகளில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றவரே, எங்கள் துதிகளில் வாழ்பவரே.
பரிசுத்தரே, பரிசுத்த ரத்தத்தை சிந்த கொடுத்த மகா பரிசுத்தமுள்ள ராஜாவே, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் எங்களை அழைத்து வந்த தகப்பன் ராஜாவே, மகிமையின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி இயேசு. நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. எல்லாம் உங்களுடைய கிருபை 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 ராஜா. உங்களுடைய கிருபை இல்லாம நாங்கள் ஒன்றுமில்லை. ஒரு அடி கூட உங்களுடைய உதவி ஒத்தாசை எல்லாம் எங்களால் எடுத்து வைக்க கூடாது ராஜாவே. மகிமை பொருந்தினவராய் எங்கள் மத்தியில் இருக்கிற ராஜாவே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரித்து இடியில் நேற்று உங்களுடைய அன்பினால் எங்களை நிறைத்த தகப்பன் ராஜா, உங்களுடைய அன்பினால் எங்களை பேர் சொல்லி அழைத்தவர் அப்பா, தாயின் கருவில தெரிஞ்சு கொண்ட தகப்பனே, உம்மை அன்றி ஒருவர்ல உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று சொன்ன தகப்பன் ராஜாவே, உம்மை அறிகிற அறிவை தந்த தகப்பனுக்கு நன்றி ராஜா. எங்களை ரட்சிக்க வந்த எங்கள் ரட்சகரே ராஜா, நன்றியோடு அப்பா ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேடி வந்த தகப்பன் நீங்க ஒருவர் தான் ராஜா, தெரிந்து கொண்ட தகப்பன் நீங்க ஒருவர் தான் ராஜாவே, புறம்பே தள்ளப்பட்ட எங்களை தகுதிப்படுத்தின ராஜா நீங்க ஒருவர், ஒன்றுக்கு உதவாத எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்டமைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைத்த தகப்பன் அப்பா, கரத்தை பிடித்த தெய்வம் ஆண்டவரே, எங்களுக்கு கொஞ்சம் தெரியாது ராஜா, கற்றுக் கொடுத்தமைக்கா உமக்காக வாழ வைக்கிற வைராக்கியத்தை ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஈடியினேற்ற நாமத்தை உடையவர், உன்னத நாமத்தை உடையவர், பரிசுத்த நாமத்தை உடையவர், வாழ்வழிக்கிற ஜெய நாமத்தை உடையவர், இரத்தத்தின் வல்லமை நான் சகல ஜனங்களை தமக்காக உண்டாக்கின தகப்பன் உமக்கு நன்றி நன்றி. சத்ருவானோனை நடுநெடுக்கப்படுகிற பரிசுத்த இரத்தம் அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களை பிரித்தெடுத்த பரிசுத்த இரத்தம், எங்களை மீட்டு கொண்ட பரிசுத்த இரத்தம், உடைய இரத்தத்தின் வல்லமையினாலே சத்ருவானை நடுநடுங்குகிற பரிசுத்த இரத்தம் இரத்தம் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், உம்முடைய ஜெய இரத்தத்துக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. கர்த்தரை தெய்வமாய் கொண்டு எங்களை பாக்கியம் உள்ளவர்களாய் மாற்று தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. இடைநேற்ற தகப்பனுடைய நாமத்துக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா. நன்றி இயேசு. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன்.
செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே. நம்பிக்கை நன்றி 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 நங்குரமே நீராய் இருக்கிறபடினால் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. நன்றி இயேசு. உம்மிடத்தில் வந்தவர்கள் ஒருவரும் ஆண்டவரே ஆண்டவரே வெறுமையே போனதில்லை அப்பா. இந்த ஓய்வு நாளிலே கூட ராஜாவே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை துதிகளினாலே ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்வங்களை. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்வங்களை. துதி கீதங்களால் உந்தன் நாம மகத்வங்களை. இயேசுவே இரட்சகா உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே இரட்சகா உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். துதி கீதங்களால் பாடுவோமா உந்தன் நாம மகத்வங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்வங்களை. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகி எல்லாரும் நன்றி கூறுகிறோம். இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் ஆட்சிமை மேலானது. இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் ஆட்சிமை மேலானது. உம்மை போற்றுகிறோம், ஆமென் கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உமதன்பே மேலானது. இறைவா உமதருளே மேலானது. இறைவா உமதன்பே மேலானது. இறைவா உமதருளே மேலானது. உம்மை எல்லாரும் போற்றுவோம் ஆண்டவரே, புகழ்வோமா பலத்த சத்தத்தோடு. ஓருகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்று ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் ராஜாவே உம்மை போற்றுகிற, உம்மை உயர்த்துகிற, உம்மை கனப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ கண் நோக்கி பார்ப்பீராக.
இன்றைக்கு ராஜா உங்கள் வாழ்க்கையில அப்பா ஒரு மகத்துவமான காரியங்களை செய்து ஒரு விடுதலை தந்து ராஜா நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் 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 ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமது வல்லமை மேலானது ஆண்டவரே, உமது வார்த்தை மேலானது ஆண்டவரே, உமது அன்பு மேலானது ஆண்டவரே, உமது அப்பா வல்லமை மேலானது ஆண்டவரே. ஆகவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. எல்லாரும் சொல்லுவோம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களா என்னை அணைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். ஓ கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களா என்னை அணைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியோ கனமோ எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை கனமோ எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. நரசை துதியோ கனமோ எல்லா எல்லா உமக்கே தேவா, மகிமை கனமோ எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் குறை உள்ளவர்கள் அப்பா. எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவனே, எங்களை நிறைவுபடுத்துகிற கர்த்தாவே, இப்பொழுதும் சுவாமி இதை பார்க்கிற கேட்கிற ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு வந்தார்களோ நான் அறியேன் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். இன்றைக்கு உம்மை பாடின துதித்த உம்மை உயர்த்தின ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பங்களாய் ராஜா நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி ராஜாவே. எல்லாவற்றை காட்டிலும் உமது வேத வசனமே பிரஸ்தாபம் என்று எழுதியிருக்கிறபடினால உமது வார்த்தைகளை கனப்படுத்துவீராக. கர்த்தாவே, எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொருவரோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசும் தெய்வம் ஆண்டவரே. நீர் மரித்து போன செத்து போன கடவுள் அல்ல ஆண்டவரே, நீ உயிரோடு இருக்கிறவர் ஆண்டவரே. ஓ, இன்றைக்கும் நீர் பேச வல்லமை
உள்ளவராய் இருக்கிறீரே. அதை கேட்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ கிருபை செய்வீராக. அதை கேட்டு அதன்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை செய்ய ஆண்டவரே அடியனுக்கு நீ கிருபை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவர் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். தேவன் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் பிசாசானவன் நாங்கள் சந்தோஷமா இருக்காதபடிக்கு என்னென்ன காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில வர வைக்கணுமோ அது எல்லாவற்றையும் அவன் எந்த விதத்தாகிலும் கொண்டு வர அவன் முயற்சி செய்வான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை இதோ இந்த நாளில் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்களுக்காக துக்கத்தை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே கொஞ்சம் பாருங்களேன், இந்த நாட்களில் இந்த வருடத்தின் 1ஆம் தேதி எவ்வளவு சீக்கிரமாக அது கடந்து போனது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 6வது மாதத்தை முடிக்கும்படிக்காக இந்த நாளிலே நாங்கள் இந்த நேரத்தில் வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. எத்தனை வேகமாய் நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் எப்படியாக கடந்து போகிறதை பார்க்கிறோம். சரி, அது கடந்து போகத்தான் செய்யும். ஒன்று மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் திரும்பவே வராது. போன நிமிஷம் மீண்டுமாய் எங்கள் வாழ்க்கையில் என்னது வரவே வராது. ஒருவேளை பணம் போனால் வரும். எங்கள் வாழ்க்கையில் சில இழந்தால் தெரியும், நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அன்பானவர்களே இந்த காலம் மிக பொன்னானது என்று சொல்வார்கள். வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? காலத்தை நீங்கள் என்ன பண்ணுமா பிரயோஜனம் படுத்திக் கொள்ளுங்களாம். பாருங்களேன், காலம் கடந்து போகும் உண்மைதான். ஆனால் அந்த காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. நல்லது. ஆனால் அன்பானவர்களே அதை நாங்கள் செய்கிறோமா என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கேள்வி இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் வைக்கிறது. அதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? என்ன இந்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து போக போகிறோம்? இன்றைக்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு தேவனுடைய கடிகாரம் என்று சொல்லி கூட வைக்கலாம், நேரம் என்று சொல்லி. அப்படியே போல இன்றைக்கு ஒரு வசனங்களை நாங்கள் எடுத்து வாசிப்போம். இந்த பைபிளில் பாருங்களேன், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த பழைய ஏற்பாடுல ஆண்டவராகிய இயேசுவை குறித்து ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் அந்த இடத்துல இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். சரி, ஏன் இந்த இயேசுவை அங்கு சொல்ல வேண்டும்? இதோ பிதாவான தேவன், யெகோவா தேவன், யாவே கடவுள், அவர் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொன்ன, நான் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்ன அந்த கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாதா? முடியும். அவர் தான் திருத்துவத்தில் இருக்கிற கடவுள். இதோ இயேசுவாக இந்த பூமியில அவர் மனிதனாய் வர வேண்டிய மிக கட்டாயம் அவசியம் இருந்தது. காரணம் என்ன? பூலகத்தில் பாவம் பெருகி மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் இருளிலும் அவர்கள் கட்டுகளிலும் அப்படியாக இருந்ததை நாங்கள் பழைய ஏற்பாடிலிருந்து நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதிலிருந்து விடுதலை தரவே இயேசு இந்த பூமியில மனிதனாய் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அன்பானவர்களே அன்றைக்கு அவர்கள் காத்திருந்தார்கள். எத்தனை ஆண்டு காலங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை தலைமுறைகள். மெசியா வருவார், இரட்சகர் வருவார், எங்களை மீட்பார், எங்களை விடுவிப்பார், எங்களை இதோ பரலோகத்துக்கு கொண்டு செல்வார் என்று சொல்லி எல்லாம் அவர்கள் எத்தனை காலங்கள் அவர்கள் அப்படியாக ஏங்கி தவித்த நாட்கள் அவங்க உண்டு அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனால் நீங்களும் நாங்களும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், கர்த்தருடைய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. விசேஷித்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். காரணம் என்ன? எங்களுக்காக இரட்சகர் 2000 வருடங்களுக்கு முன்பாக பூமியில வந்து இது அந்த ரட்சிப்பு என்ற அந்த மாபெரும் மகத்துவத்தை உனக்கு எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பெரிய மேன்மை அல்லவா? ஆனால் அன்றைக்கு அவர்கள் காத்திருந்தார்களே. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் எதற்காக காத்திருக்கிறோம்? இந்த காலம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த காலங்களை நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சரி, இன்றைக்கு எடுத்து ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 1வது வேத வசனம் சொல்லுகிற போது பாருங்களேன், பிரசங்கியின் புஸ்தகம் 3:1 இப்படியாய் சொல்லுகிறது. பழைய ஏற்பாடுல நீதிமொழிகளுக்கு அடுத்ததான் இருக்கிறது. எடுத்து வாசிக்கிறார்கள். 3:1 வாசிமா.
ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான சகோதரி சகோதரிகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அப்படி என்று சொன்னால் இந்த கால நேரம் பார்க்கறாங்களே, நல்ல நேரம் கெட்ட நேரம், அதுவா? ஐயோ, அது அல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. தெளிவாய் நாங்கள் விலகி கொள்ள வேண்டும். காலங்களை உருவாக்குனவர் கர்த்தர். அதை நாங்கள் பார்க்க போகிறோம், கடைசியாக பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆனால் அன்பானவர்களே, இந்த பூமியில ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் நாங்கள் கூட இந்த நாட்களில என்ன வாஞ்சிக்கிறோம், என்ன நாங்கள் கேட்கிறோம், என்ன விரும்புகிறோம் என்று சொன்னால், எங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது துரிதமாக என்ன பண்ணும், எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும், எனக்கு அது நடக்கணும், இது என் வாழ்க்கையில வரணும் என்று சொல்லி விரும்புகிறோம். நல்லது. ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு துரிதமாக நாங்கள் கீழ்படுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அன்பான தேண்ட பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு 75 வயதுல ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உனக்கு நான் ஒரு மகனை தருவேன். ஆனால் இது அவர் 99 வயதாயிட்டு. இது அவருக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? அப்படியானால் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவர் 100 வயதுல தான் 25 வருடங்கள் கடக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அப்பொழுது தான் ஈசாக்கை பெற்றெடுத்தான் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கால நேரங்கள் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில அதற்கு நாங்கள் இந்த காரியங்களுக்கு நாங்கள் கீழ்படுகிறோமா? வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன பண்ணுமா? இயேசுவை என்ன பண்ணுமா? நீ சொல்லு, ஆண்டவரை சொல் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு என்று சொல்லி, சரி, சில வசனங்களுக்குள்ளாகவே இன்றைக்கு அந்த காலங்கள் எப்படியா இருக்கிறது? அன்றைக்கு பழைய ஏற்பாடுல அவர்கள் மெசியா வருவார், இரட்சகர் வருவார், மீட்பார், எங்களை காப்பாற்றுவார், எங்களை நடத்துவார் என்று காத்திருந்த அந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் கூட தெளிவாய் சொல்லுகிறது. மார்க் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க் 1ல பாருங்களேன், 15வது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்க கேட்போமா? மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். என்னது? காலம் நிறைவேறிற்று. பாருங்களேன் என்ன சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லி பார்த்தோம் பிரசங்கி 3:1. ஆனால் இங்கே மார்க் 1:15 என்ன சொல்லுகிறது? வாசிமா. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. பாருங்களேன், இப்ப என்ன சொல்லப்படுகிறது? காலம் நிறைவேறிற்று என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அன்பானவர்களே, சில காரியங்கள் ஒருவேளை தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தாமதிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன அந்த காரியம் கட்டாயம் என்னது? அது நடக்கும், அது வாய்க்கும், அது ஏற்ற நேரத்தில் அது தேவன் செய்வார். ஆனால் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பூலோகத்தில், பூமியில வாழ்கிற நீயும் நானும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இதோ நான் போவது நல்லது, நான் போன பிற்பாடு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பிற்பாடு நான் மீண்டும் வருவேன் என்று வாக்கு கொடுத்து வந்து உங்களை என்னோடு கூட அழைத்து செல்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு எங்கள் காதுகளிலே அது மீண்டுமாய் தொனிக்கிறதை பார்க்க முடியும். அப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது? அந்த கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. இப்ப நாங்கள் என்ன நடக்கணும்? எங்களுடைய வாழ்க்கையில என்னது? வாசிங்க. மனம் திரும்பி. பாருங்களேன் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்பி சுவிசேஷத்தை என்ன பண்ணுவா? விசுவாசிங்க. அப்போ நாங்க கேட்கலாம், என்னங்க சுவிசேஷத்தை கேட்டு தாங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நல்லது. ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில மனம் திரும்புதல் பூரணமா இருக்கிறதா? அதுதான் கேள்வி. நல்லதுப்பா, நீ சுவிசேஷத்தை நீ கேட்டு மனம் திரும்பினாய், நீயே இப்ப போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாய், எல்லாம் நல்லம். ஆனால் மனம் திரும்புதல்
திருமுதல் எங்கள் வாழ்க்கையில பூரணப்பட்டு இருக்கிறதா? இல்லை என்று தான் சொல்ல முடியும். காரணம் என்ன? நாங்கள் இதோ நிதானிப்பதில்லை, நாங்கள் நிதானிக்கிறது சகிக்கிறது இல்லைங்க. அநேக காரியங்களிலே நாங்கள் அப்படியாக சில காரியங்களை துரிதமாய் நாங்கள் செயல்படும் பொழுது அது வழி பிசங்கி போகிறதை, வழி தவறி போகிறதை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு காலம் நிறைவேறிற்று என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதிலிருந்து நாங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? ஒரு முழுமையான மனம் திரும்புதல். அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஏன் சபையில நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இந்த மனம் திரும்புதல் சுவிசேஷத்தின் இந்த பிரசங்கத்தை கேட்டு இருப்போம்? எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க? யோசித்து பாருங்க முழுமையாக. அதைத்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் எத்தனை பேர் இன்றைக்கு இடர்களை கொண்டு வருவது, மற்றவர்களை இடர்கள் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அதை தான் நான் சொல்றேன். என் வாழ்க்கையில மனுஷன் நான் விரும்பினது, நான் கேட்கிறது அப்படியே உடனே நடக்கணும். ஆனால் நல்லதுப்பா, அது ஆண்டவர் செய்வாரு. ஆனால் ஆண்டவர் செய்யறத சொன்னதை நீ செய்தியா? நீ கீழ்படுறியா? எத்தனை பேரை இடர்களுக்கு உண்டாக்கி இன்றைக்கு ஆண்டவருடைய காரியங்களில் இருந்து விலகி போக செய்கிற காரியங்கள் இன்றைக்கு எத்தனை காரியங்களை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து விசுவாசித்து அந்த ரட்சிப்புக்குள்ள கடந்து போக ஆண்டவருடைய வசனம் எங்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். சரி, அப்படி என்று சொன்னால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது பூமியில் வெளிப்பட்டார்? நீயும் நானும் விரும்புகிறது போலல்ல. எங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவான தேவன் இந்த குமாரனாகிய அந்த இயேசுவை அவர் எப்பொழுது அனுப்பினார்? அவர் தாமதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அத்தனை நூற்றாண்டுகள் அவர்கள் முற்பிதாக்கள் அவர்கள் அப்படியாக வாஞ்சித்து ஏங்கி தவித்து கொண்டு இருந்தார்களே, இரட்சகர் வருவார் என்று சொல்லி. இதோ வேதம் சொல்லுகிறது, கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் பாருங்களேன், 5வது வசனத்தை வாசிக்கிறார்கள். எடுத்து வாசிக்க கேட்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். என்ன சொல்லுகிறது? காலம் நிறைவேறின போது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்படி என்று சொன்னால் காலம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, அவர் ஸ்திரீனிடத்தில் பிறக்க வேண்டும். தெய்வம் எங்க ஸ்திரீனிடத்தில் பிறக்க வேண்டும்? ஏன் சொன்னாக்கா, மனுஷன் இதோ அவன் மாமிசத்தில் இருக்கிறான். ஆகவே தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மாமிசத்தில் இருக்கிற அந்த பாவ சாபத்தை ஒருவராலும் இந்த பூமியில எந்த மனிதனாலும் எந்த பரிசுத்தவானாலும் என்ன பண்ண முடியாது? அதை நீக்க முடியாது, அவனை சுத்திகரிக்க முடியாது, அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. ஆனால் ஒருவரால் தான் முடியும். அது பாவம் இல்லாமல் இருக்கிற அவரால் மாத்திரம்தான். ஆகவே தான் ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் முன்குறித்து அந்த ஸ்திரீயின் வயிற்றிலே, கன்னியின் வயிற்றிலே இயேசு பிறந்தார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. அது இந்த வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்பொழுது? காலம் நிறைவேறின போது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எங்கள் வாழ்க்கையில இதோ நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நிறைய நேரங்களில் பர்த்டே, இந்த பிறந்த நாளெல்லாம் நாங்கள் கொண்டாடுறோம். ஆனால் ஒரு ஆபத்து இருக்கிறது. என்ன தெரியுமா அன்பானவர்களே? ஒரு வயசு என்ன ஆகுது? எங்களை கடந்து விட்டு போகிறது. நாங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ அதற்கு முன்பாக எங்கள் வாழ்க்கையில பாருங்களேன், நியாயப்பிரமாணத்தின் அந்த காரியங்களை அவர் நிறைவேற்ற வந்தார் என்று கூட போன கிழமையில நாங்கள் பார்த்தோம். மேலே இருக்கிற 4வது வசனத்தை பாருங்களேன், என்ன சொல்லுகிறது? நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு. ஆனால் அன்பானவர்களே, தேவன் சொந்தத்தில் வந்தார், சொந்த ஜனத்தை மீட்க வந்தார், உண்மை. ஆனால் அவர்களோ தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நாங்களும் பாக்கிய பெற்றவர்கள். காரணம் என்ன? பிற ஜாதிகளாய் இருந்த எங்களை, தேவனை அறியாத இருந்த எங்களை அவருடைய பிள்ளைகளாய் அவர் மாற்றும்படிக்காக எங்களுக்கு கிருபை பாராட்டி
பாராட்டினார். அப்புறமா என்ன நடக்கிறது? வாசிங்க அந்த வசனம். பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது, பாருங்களேன், அவர் மீட்டுக் கொள்ளும்படிக்காக இயேசு இந்த பூமியில வந்தார். ஆனால் நீங்களும் நாங்களும் விரும்புவது போல அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின்படி அது நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிறகுதான் அந்த இடத்துல தம்முடைய குமாரனை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எங்கள் வாழ்க்கையில அந்த இயேசு வந்திருக்கிறார் என்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அந்த மனம் திரும்புதல் எங்களுக்குள்ள வரும். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆத்மா இன்றைக்கு எத்தனை காரியங்களை கரைப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடியும். இது அது வஞ்சித்து ஆண்டவருடைய காரியங்களில இது அது முழுமையாக ஒப்பு கொடுக்காதபடிக்கு அப்படியாக தன் கண் போற போக்கிலும் கால் போற போக்கிலும் தன்னுடைய சிந்தனையில போற போக்கிலும் இன்றைக்கு போய்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி கர்த்தர் உன் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில நாங்க சொல்லலாம், ஏங்க இதெல்லாம் நடக்கல, ஏங்க இது வாய்க்க மாட்டது. ஆனால் ஒன்று சொல்லட்டும், கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவைகளை செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாக பார்ப்போம், ஆண்டவர் குறித்த காலத்தில் பிதாவான தேவன் இயேசுவை குமாரனை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, ரோமருக்கு எழுதின நிருபம் எடுத்து வாசியுங்கள். 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இங்க ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ரோமர் 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போமா தயவு செய்து? அன்றியும் நான் பலனற்றவர்களா இருக்கும் போது பாருங்கள், இங்க என்ன சொல்லுகிறது? எங்கள் பலவீனங்களை எங்களுடைய காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். அப்ப நாங்க என்ன சொல்றோம்? கடவுளே கண்ணில்லையா, இதோ இந்த மாதிரி ஆபத்தில் இருக்கிறேன், நான் பலவீனத்தில் இருக்கிறேன், நான் பற்றாக்குறையில் இருக்கிறேன், நான் இந்த சிக்கல்ல சிக்கி கொண்டு இருக்கிறேன், இந்த கடன் தொல்லை, அநேக காரியங்கள், பிள்ளைகள் நிமித்தம், கணவன் நிமித்தம், மனைவி நிமித்தம், குடும்பத்தில் அநேக காரியங்கள், சமுதாயத்தில் அநேக காரியங்கள், என் வாழ்க்கையில் நான் சிக்கி பலனற்றவனாய் இருக்கிறேனே என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது? அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது குறித்த காலத்தில், அதுதான் ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருடைய வயசு கொஞ்சம் யோசித்து பாருங்க, எந்த வயசுல நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும் போது என்னது, அது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா! இந்த சந்ததி எத்தனை பெரிய பாக்கியம் உள்ளது. நான் பார்க்கிறேன், 27 வயசு வரைக்கும் இயேசுவின் ரட்சிப்பு இல்லாத இருந்த என்னை ஆண்டவர், அவர் அந்த வயசுல, இந்த வாலிபத்தில் என்னை ஆண்டவர் மாற்றினார் என்று நான் பார்க்கிறேன். ஆகவே இதோ இந்த வசனம் சொல்கிறது, குறித்த நேரத்தில், குறித்த காலத்தில் தேவன் அந்த காரியங்களை அவர் செய்வாராம். என்னது? வாசிங்க. குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன், பிதாவான தேவன் குமாரனை அனுப்பினார். நல்லது. ஏன் அனுப்பினார்? அவர் மனுக்குலத்துக்காக மரிக்க வேண்டும். யோசித்து பாருங்க, எந்த தாய் தகப்பன் தன் பிள்ளை மரிக்கிறது விரும்புவார்களா? ஒரு போதும் விரும்ப மாட்டார்கள். நான் ஒரு கிட்டடியில் அந்த யூடியூப்ல பார்க்கும் பொழுது ஒரு மிருகத்தை பார்க்கும்போது ஒரு நாய் பார்த்தேன். ஒரு நாய், அந்த தாய் நாய், அது குட்டி ஒன்று வைத்துக்கொண்டு அது அப்படியே இருக்கிறது. அது இருக்கும்போது பாருங்களேன், அது அந்த குட்டி போய் அங்கே இருக்கிற ஒயர் ஏதோ அது கடிச்சு அது நாசம் பண்ணிட்டு அந்த வீட்டு உடையவர் அவர் அந்த குட்டி நாயை அடிக்க போகிறாரு. போனோன்னா அந்த தாய் நாய் என்ன பண்ணுது தெரியுமா? தன் கரத்தில் இப்படி பண்ணுது. அது தன் குட்டி என்ன பண்ணக்கூடாதான், நான் அடிக்காத, தெரியாமல் செஞ்சிடுச்சு, அதை அடிக்காத. நாய், மிருகம். என்ன அன்புங்க! நான் உண்மை சொல்லட்டா, நான் அழுதுட்டேன். என் ஒய்ஃபுக்கிட்ட காட்டினேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அழுதேன், உண்மை சொல்கிறேன். ஒரு மிருகத்துக்கே இந்த அன்பு இருக்குது என்று சொன்னான். உன்னையும் என்னை மீட்கும்படிக்கு தேவன் வந்திருக்கிற அந்த காரியங்கள் காலம் நிறைவேறின போது இது இரட்சகராகிய கர்த்தர் குறித்த நேரத்தில் உன் அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய அக்கிரமங்கள், அநியாயங்கள் ஆண்டவர்கிட்ட வருவதற்கு முன்பாக எத்தனை பெரிய காரியங்களை யோசித்து பாருங்க. அத்தனையும் இலவசமாய் இயேசு மீட்டு விட்டார், எங்களை மன்னித்து விட்டார். அல்லேலூயா! சொல்லுவோம் அல்லேலூயா!
அல்லேலூயா. ரொம்ப நேரம் அமைதியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க உற்சாகமா இருக்கணும், அசைவு இருக்கணுங்க, உங்களுக்குள்ள அசைவு இருக்கணும். இல்லை என்று சொன்னால் எல்லா வாரத்திலும் நீங்க கதிரை சூடு பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இல்லை, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் இருக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை கொண்டு வருவார். இது தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் நடக்காத இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உன் அக்கிரமங்களுக்காக இயேசு மரித்தாரே, அவருக்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லித்தான் இன்றைக்கு கேள்வி. குறித்த நேரத்தில் ஆண்டவர் அதை செய்து முடிப்பார் என்று ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. இதோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது பார்த்தோம், இயேசுவை பிதாவானவர் அனுப்பினாராம். இதோ அவர் அனுப்பின காரணம் என்ன? உன்னுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் இதோ அவர் மீட்கும்படிக்கு, அதிலிருந்து எங்களை மீட்கும்படிக்காக கர்த்தராகிய இயேசு இதோ அவர் மரித்தார், உனக்காக எனக்காக. அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? இதை நிறைய பேர் அறியாமல் இருக்கிறாங்க. சும்மா போயிட்டு சாக்குகளை சொல்றது, ஆண்டோட்ட வாங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது காரணங்களை சொல்லி, எங்களுக்கு தெரியாத கடவுளா, எங்களுக்கு தெரியாத இயேசுவா, எங்களுக்கு தெரியாததாங்க ஜெபம் என்று சொல்லி இன்றைக்கு விதண்டாவதங்களை பேசிக்கொண்டு ஆண்டுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒன்று சொல்லட்டும், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பாவ சாபங்கள், அக்கிரமங்களை போக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு மாத்திரம்தான் அவன் வாழ்க்கையை மாற்ற முடியும். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் அவன் வாழ்வை மாற்ற முடியும். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த காரியங்களை செய்து இருக்கிற அந்த ஆண்டவருக்கு நாங்கள் அதான் மார்க்கில் பார்த்தோம். அந்த சுவிசேஷத்தை மனம் திரும்பி அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நீ மற்றவர்களுக்கு சொல்ல உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, மூன்றாவதாக இன்னொரு காரியம் பாருங்களேன். என்னது? அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். 2:1 பாருங்களேன். அதில் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே பாருங்களேன், ஆண்டவராகி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை, நீங்கள் பாருங்களேன், யூதாவிலும் எருசலேமிலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, தங்கி இருங்க, அங்கேயே இருங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் இருக்கும் பொழுது நான் இதோ பரிசுத்த ஆவியானவரே என்ன பண்ணுவேன், நான் போய் அனுப்புவேன் என்று சொல்லி அந்த பெந்தேகோஸ்து நாள் என்று ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார், ஊற்றினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, அங்கே தான் திருச்சபை உண்டானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்ன நடக்க பாருங்களேன், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது துவக்கத்தில் பாருங்களேன். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பாருங்களேன், குறித்த நாள், அந்த நாள் வந்தபோது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, தெளிவாய் சொல்லுகிறது. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது என்று சொல்லி அந்த நாள் பாருங்களேன், எத்தனை பெரிய மகத்துவமான காரியம். ஆதியில பாருங்களேன், பழைய ஏற்பாடுலாம் சில பரிசுத்தவான்களை ஆண்டவர் தெளிந்து கொண்டு அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி அந்த மக்களை வழிநடத்தும்படியாய் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம், நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. இதோ யாவரு மேலும் தன்னுடைய ஆவியை பொழிந்து எல்லாரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவர் மாற்றி இருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்பொழுது எங்கள் வாழ்க்கையில நடக்கும்? அது எப்பொழுது எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? இது இந்த வசனம் சொல்லுகிறது, பெந்தெகோஸ்து நாள் வந்தபோது என்று சொல்லி அந்த நாள் வந்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு வந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமா? அங்க அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தேவ சமூகத்தில் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் வரவங்க எங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள் வரும். அதனால தான் ஜெபம் பண்ணுறோம் நாங்கள், ஆண்டவரே ஆண்டுடைய சமூகத்துக்கு கொண்டு வர, ஆண்டவரே வர இருக்கிற எல்லாரையும் தடைகளை நீக்கி என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுறோம். எதுக்கு? அநேக தடைகள் எங்கள் வாழ்க்கையில் பிரயாணத்தில் வரும், என்னுடைய உடலில் சுகவீனத்தில் வரும், அநேக காரியங்கள் எங்களுக்குள்ள அந்த இடத்துல கடந்து வந்தாலும் அந்த தடைகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி எங்களை அவர் நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த நாள் வந்தபோது தான் இதோ எங்கள் வாழ்க்கையில் அதுபோல தான் ரட்சிக்கப்பட்ட எங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேக வல்லமை எங்களுக்குள்ளே வரும் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை மற்றவருடைய நுகத்தை முறிக்காது உதவி செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. செல்வமா,
இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நாள் இன்றைக்கு வந்திருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை நாங்கள் பெற்றிருக்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்படி நாங்கள் இருக்கிறோம், ஆண்டவர் குறித்த நேரத்தில் அது எல்லாவற்றையும் செய்வார் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தாரே. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எடுத்து வாசிகள் எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் இங்கே ஒரு காரியம் சொல்லுகிறது. எபேசியருக்கு புஸ்தகம் 1 எடுத்து வாசிங்க. 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னது நாங்கள் வாசிக்க கேட்போமா? காலங்கள் நிறைவேறும் போது, காலங்கள், இப்ப பாருங்கள் என்ன சொல்லுகிறது? காலம் நிறைவேறினது. இப்ப என்ன சொல்லுகிறது? காலங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. காலங்கள் நிறைவேறின போது, நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால், இதோ பரலோக தேவனோடு இணைய வேண்டும் என்று சொன்னால், அந்த இயேசுவின் ரட்சிப்பை நாங்கள் பெறும் பொழுதுதான், இதோ எங்கள் வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு வரும் பொழுதுதான் மீண்டுமாய் அந்த பிதாவோடு நாங்கள் இணைய முடியும். காரணம் என்ன? இது ஆதியிலே அந்த முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன போது பிதாவோடு தொடர்பு கொண்டிருந்த அந்த மனிதன் அதை அவன் இழந்து போனான் என்று பார்க்கிறோம். ஆதி ஆகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள், தேவன் இதோ அந்த சாயங்கால வேளையில் அந்த ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்க அவர் விசிட் பண்ண வருவாராம். அவளோடு அவர் அந்யோன்யமாக இருந்தார்கள். ஆனால் அன்பானவர்களே, என்றைக்கு பாவம் வந்ததோ அன்றைக்கு தேவனை விட்டு அவர்கள் தூரம் போனதை பார்க்கிறோம். அதுபோல தான் எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கு இதோ இந்த நாளில பரலோகத்திலும் பூலோகத்திலும் ஆகிய சகலமும் கிறிஸ்துக்குள்ளாக கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படின்னாக்கா காலங்கள் நிறைவேறின போது அது விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. எங்கள் வாழ்க்கையில இந்த காரியங்களை தேவன் செய்திருக்கிறாரு. அந்த தேவனுக்கு நாங்கள் இதோ பூலோகத்தாராகிய நாங்கள் பரலோகத்தில், அதனால தான் போன கிழமை கூட சொன்னேன் நான், பிசாசாய் அவன் தூதனாய் வந்து பூமியில படைக்கப்படலைங்க. நல்லா விளங்கிட்டான் உங்களுக்கு. அவனை பரலோகத்தில் தான் ஆண்டவர் உருவாக்கினார். மனுஷனை தான் ஆண்டவர் மண்ணை கொண்டு இந்த பூமியில படைத்தார். அதோ அந்த வசனம் கூட இப்படியா சொல்லுகிறது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கு என்னது திரும்புவா என்று சொல்லி. ஆனால் அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில அந்த மண்ணை ஆண்டவராகி கர்த்தர் இதோ பிந்தின ஆதாமாகிய இயேசு வந்து அது பொன்னாக விளங்க செய்து எங்களை மறுரூபமாக்கி பிதாவோடு தேவனோடு இணைக்கிற அந்த நித்திய வாழ்வு பரலோக ராஜ்யத்தை அளிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாரே. அது எத்தனை மேன்மை! அதை தான் நீங்க பார்க்கிறோம். காலங்கள் நிறைவேறின போது அது விளங்கும். உலகத்தாகமாகிய சகல ஜனங்களும் இதோ அன்பானவர்களே, எங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் சகலம் கிறிஸ்துக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவருக்காக நாங்கள் இந்த நாளில் அந்த காரியங்களை செய்கிறோமா, ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தில் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ரகசியத்தை எத்தனை விஞ்ஞானிங்க, எத்தனை படிப்பாளிகள், அவங்களுக்கெல்லாம் இல்லைங்க, பாலகராகிய உனக்கும் எனக்கும் இது ஒன்றும் தெரியாத உனக்கும் எனக்கும் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அந்த ரட்சிப்பை குறித்தும் அந்த மகத்துவத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. எத்தனை மேன்மை இல்லைங்களாங்க, எத்தனை ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறோம், யோசித்து பாருங்க. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் இந்த இயேசுவை அறியாமல் இன்றைக்கு சாபத்திலும் பாவத்திலும் இதோ நரகத்துக்கு அவங்க அப்படியாக போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதை தடுக்க உன்னையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்து அவங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டுமே. இப்பொழுது வரத்துக்கு முன்னாக ஒரு சகோதரன் ஆதியில ஜெபத்துக்கு வந்தவர், அவர் இருந்த ஆண்டவரை அறிந்தவர், எங்கேயா உங்களை காணலை என்று சொல்லும் பொழுது, ஆமாங்க அப்படியே இருக்கிறாங்க, எங்க சர்ச்சைக்கு போறதில்ல, கோயில் போறதில்ல, எங்கேயும் போறதில்ல. யோசித்து பாருங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு தெரியும், அந்த ரட்சிப்பு தெரியும், அந்த மகத்துவம் தெரியும். அதை விட்டு இன்றைக்கு தூரம் நாங்கள் சொன்னோம், தயவு செய்து நீங்கள் எங்கே போகல என்று சொன்னால் ஆலயத்துக்கு வாங்க, அவங்க கொண்டு போவோம் என்று சொல்லி.
இன்றைக்கு நாங்கள் அந்த காரியங்களை செய்ய ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் சில காரியங்களை என்ன வைக்கிறோம், எங்களுக்கு இதெல்லாம் நடக்கலையே, எங்களுக்கு இதெல்லாம் செய்யலையே, ஏன் இது தாமதிக்குது? இது யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில் அன்பான சகோதரிகளே, தேவன் செய்த மகத்துவங்களை எண்ணி பார்க்கிறேன். நான் இந்த தேசத்துக்கு வருவேன் என்று ஒருபோதும் நான் எண்ணினதில்லை, நான் வாஞ்சித்ததும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை கடவுள்கிட்ட. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் உள்ளவர். ஒரு படிப்பறிவு இல்லாதவன், உலகத்து பின்னால் ஓடிக்கொண்டிருந்தவன், அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை சொல்லும்படி என்ன பாக்கியங்க. அல்லேலூயா. உங்களையும் அப்படி போல தானே, உங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் அழைத்தார். ஆனால் அன்பான சகோதரிகளே, இது ரகசியம் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. அந்த ரகசியமான அந்த மகத்துவத்தை உங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த இருக்கிறார். அதனால தான் சீடர்களை கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவரே உண்மைங்களா சொல்றீங்க என்று சொல்லி. ஆனால் அவர்களுக்கு விளக்கத்தை சொல்லி, நீங்கள் இது பாக்கியம் உள்ள பிள்ளைகள், பாக்கியவான் என்று சொல்லி இதோ அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் சொல்லி அவளை அப்படியாய் நடத்தினதை வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதரிகளே, இந்த ரகசியத்தை உனக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அப்படி போல இந்த ரகசியத்தை, அந்த காரியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். மார்க் 16ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. இயேசு பாருங்களேன், கடைசி தருணத்தில் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக இதோ அவர் சொல்லுகிற அந்த காரியம் மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 14-15 வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவர் இது மரண தருவாயில் இருக்கிறார். அவர் வயது கூடிட்டு அவர் மறிக்க போறார். ஒரு 90 வயது 90 அப்படி வச்சுக்கொள்வோமே. அப்போ அந்த இடத்துல பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க அவங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க. கூப்பிட்டு பிள்ளைங்களை, தயவுசெய்து வாங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு முருங்கைக்காய் சாம்பார் வைங்க, நீ ஒன்று பண்ணு, கறி வாங்கி சமைச்சு, இல்லை ஏதோ அந்த பேங்க்கில் இருக்கிற காசை எடுத்து, இப்படி சொல்லி நிற்பாங்களா? அவர் என்ன சொல்லுவார்? இயேசு என்ன சொன்னார் பாருங்களேன். நான் அதுக்கு தான் அந்த விளக்கத்தை சொல்கிறேன். என்ன சொன்னார்? 14-15 வாசிங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும். எதன் பின்பு வாசிங்க. அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில், ஒரு சீடன் இப்போ இல்லை, 11 பேர் இருக்கிறாங்க. வாசிங்க. அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி, இன்னும் பெரிய ரகசியம் பாருங்களேன், அவங்களுக்கு தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனார்கள். என்ன பண்ணாங்களாம்? நம்பாம போனாங்க. யோசித்து பாருங்க. நம்பாம போனாங்க. அதுல ஒரு காரியம் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணல, அவங்க பெற்றுக்கொள்ளல. அதனால தான் அவங்க விசுவாசத்துல பலவீனமுள்ளவர்களா இருந்தார்கள். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல அவர் நம்பாம போனாங்க. சரி, அப்போ இயேசு பாருங்களேன், சரிப்பா தெரியாம நீ செஞ்சிட்ட ஓஹோ என்று சொல்லி சொன்னாரா? இப்ப என்ன சொல்றாரு பாருங்களேன், வாசிங்க. நம்பாம போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை அதனால தாங்க காலம் நிறைவேற வேண்டும். சில காரியங்கள் உன் வாழ்க்கையில கடந்து போக வேண்டும். நீ அவைகள் கூடாக போய்தான் ஆக வேண்டும். ஒரு கிறிஸ்துவன், ஒரு ஆண்டோட பிள்ளைகள் அந்த வழியா நீ வனாந்திர பாதைகளிலும் உன் வாழ்க்கையில நீ கடந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதோ அப்படி நீ நடக்க வேண்டும் என்று ஆண்டோட வசனம் சொல்லுகிறது. ஆனால் இவர்களோ என்ன செய்தார்கள்? விசுவாசிக்காமல், வாசிமா, அவிசுவாசத்தை குறித்தும் இதயம் கடினத்தை குறித்து. இதுதாங்க இன்றைக்கு இதயம் கடினத்தை குறித்து எத்தனை பேர் இன்றைக்கு எத்தனை காரியங்களை, ஆண்டோடைய வசனங்களை கேட்டும் ஆண்டோடைய மகத்துவங்களை கேட்டும் நான் சொல்ல முடியுங்க. எத்தனை முறை நம் மனிதனை ஆண்டவர் காப்பாற்றினார், எத்தனை முறை அந்த சகோனை ஆண்டவர் தப்புவித்தார். ஆனால் இன்றைக்கு எங்கே மனம் கடினம் பாருங்களேன், மனம் கடினம். இதுக்கு மறந்தே இல்லை, உங்களுக்கு தெரியுங்களா? ஆனால் ஒன்று சொல்லட்டும், வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே, இது அன்பான சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போவான் என்று சொன்னால், ஆண்டுடைய வசனத்தை அறிந்தும் கேட்டும் அவன் வாழ்க்கையில் ஆண்டுடைய மகத்துவங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொண்டும் கடினமாய் இருப்பான் என்று சொன்னால், நீ சடிதிலே விழுவாய் என்று எழுதியிருக்கிறது.
நான் சொல்லல. சகாயம் என்று சடிதில விழுவாய் என்று எழுதியிருக்கிறது வேதத்தில். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. வாசிமா அந்த வசனத்தை. இப்போ விசுவாசத்தை குறித்தும் கடினத்தை குறித்தும் சரி, அவர்களை கடிந்து கொண்டார். இயேசு கடிந்து கொண்டார். இயேசு கடிந்து கொண்டாராம். இன்றைக்கு அநேக காரியங்கள் கடிந்து கொள்ளுதல் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஏதோ நினைக்கிறோங்க, எங்களுடைய இஷ்டத்துக்கு அப்படி அல்ல. சிலர் விதாண்டவாதமாய் அவங்க கௌரவம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, வரட்டு கௌரவம் சொல்லுவாங்க. அப்படி அல்ல, அதல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. வேதம் தெளிவாக சொல்கிறது, உன் பிள்ளைகளை நீ என்ன பண்ணணுமா, நீ கடிந்து கொள்ளணும், நீ பெரும்பை எடுக்கணும். இதெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல என் வாழ்க்கையில பிள்ளை விடும் பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டும், அந்த தவறு வாழ்வை மாற்ற உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அன்பான சகோதரிகளே, இயேசு அந்த இடத்துல பாருங்களேன், அந்த இடத்துல அவர் கடிந்து கொண்டாராம். அவங்க அவிசுவாசத்தை பார்த்து, அவங்க நம்பாமல் போனதை பார்த்து, இது ஆண்டவர் அவங்க கடிந்து கொண்டார் என்று சொல்லி. ஆனால் அன்பானவர்களே, அந்த கடிந்து கொள்ளுதலை கேட்டு அவங்க பின்னால போல நிறைய வசனங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, அவங்க எல்லாம் சொல்றாங்க, இவரு எலியாவாக, இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார், இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது, நீங்க என்னப்பா என்ன பத்தி சொல்றீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சீடர்கிட்ட கேட்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, யார் இடத்துல நாங்க போவோம், வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடத்தானே உண்டு, நீர்தான் வாழ்வளிக்கிற தேவன், நீரே எங்களுக்கு வாழ்வளித்த கர்த்தர் என்று சொல்லி அந்த தேவனை அறிந்திருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவங்க கேட்டு கடிந்து கொள்ளலை கேட்டு அவங்க ஓடி போகலை, மாறாக அதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கும் இந்த சீடர்களை இன்றைக்கு உலகம் முழுவதுமாக இந்த வேதத்தின் கூடாக பேசுகிறோம். காரணம் என்ன, அவங்க ஒவ்வொருத்தரும் இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்து தேவனுக்காக வாழ்ந்தார்கள். இந்த பூமியில் தேவனுக்காக எல்லா காரியங்களையும் செய்து ஆண்டவரோடு அவங்க நித்திரை பண்ணி கொண்டு இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள், வருகையில் எடுக்கப்படுவார்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் கடிந்து கொண்டு இப்ப என்ன சொல்லுகிறது, பின்பு பாருங்களேன், கடிந்து கொண்ட பிற்பாடு ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்களேன், சரி அப்படியே நீ போய் நாசமா போயிடு, நீ அழிந்து போடு அப்படி சொன்னாரா? இல்லவே இல்லை. தேவன் பாருங்களேன், சாகுறவனுடைய சாவை விரும்பாத கர்த்தர். அந்த ஆத்மா விலையேற பெற்றது, அது மகத்துவம் உள்ளது, அது தேவனுக்கு தான் தெரியும். அந்த ஆத்மாவை குறித்து அவர் பாரமுள்ள தேவனா இருக்கிறார். இப்ப என்ன சொல்றார் பாருங்களேன், வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, கடிந்து கொண்டாலும் பின்பு, அதுதான் தாய் பிள்ளைகளை தண்டித்தாலும், தகப்பன் பிள்ளைகளை கடிந்து கொண்டாலும் பின்பு மீண்டுமாய் அவனிடத்துல அன்பு பாராட்டுவது போல அவங்களிடத்துல சில காரியங்களை சொல்லி, இதை செய்யாதே செய் என்று சொல்லி அவங்க வாழ்க்கையில நாங்கள் அறிவுரை சொல்லி நடத்துகிறது போல ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, சரி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், இயேசுவை அறிவீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை அறிவீங்க. இன்றைக்கு நிறைய பேர் தங்களை அறிவிச்சு கொண்டு இருக்கிறாங்க, தங்கள் புகழை குறித்து, தங்கள் மேன்மைகளை குறித்து. ஆனால் அன்பானவர்களே, அறிவிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இயேசு மாத்திரம்தான் மகிமைப்பட வேண்டும். ஒரு முறை பார்த்துருக்கிறேன், என் அண்ணன் உயிரோடு இருந்தபோது அவருடைய ஆஃபீஸில் ஊழியர்கள் வருவாங்க. ஒரு ஊழியர் வந்தார், அண்ணன் என்னை பற்றி சொன்னார், இவர் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தார் என்றெல்லாம் அறிமுகப்படுத்தி அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவர் தன்னை குறித்து அப்படியே பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் போய் ஜெபிச்சேன், போன கிழமையில், போன வாரத்தில், இப்படியெல்லாம். இது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக உண்மை நான் சொல்லுகிறது. அப்போ பாருங்களேன், தன்னை குறித்து அவர் அப்படியாக சொல்லி கொண்டு இருக்கிறார். இல்லை, உனக்குள்ளே இருக்கிற இயேசு தான் அதை செய்தார் என்ற அந்த உணர்வு எடுக்கும் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் தாழ்மை இருக்கும், எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் அன்பான ஜெண்ட பிள்ளைகளே. ஆகவே அவர்கள் உலகம் எங்கும் போய் இயேசுவை அறிவித்ததுனால தான் இன்றைக்கு உலகம் எங்கும் எந்த பட்டி தொட்டி எந்த தீவிலும் சரி இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். இது போதாது, இன்னுமாய் ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக எல்லாரும்
ரட்சிக்கப்பட வேண்டுமே, அதுதான் தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அடுத்ததாக நாங்கள் பார்த்து நாங்கள் சில வசனங்களை தியானித்து நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிக்க கேட்போமா? எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 2வது வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது. என்னது? வாசிக்க கேட்போமா? அனுக்கிரக காலத்திலே பாருங்களேன், ஒவ்வொரு காலங்கள் உண்டு. அப்ப அனுக்கிரக காலங்கள் இப்ப பாருங்களேன், இந்த கடைங்களெல்லாம் இந்த ப்ரொமோஷன் என்று சொல்லி போடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஆஃபர் என்று சொல்லி, அப்போ எல்லா நாளும் போடுறதில்ல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த நாள்லேருந்து இந்த நாள் உங்களுக்கு இது செய்யப்படும், நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம் சொல்கிறோமல்ல, பார்க்குறோம் இல்லை, நம்ம போய் வாங்குகிறோம் இல்லையா? அதுபோல் அன்பானவர்களே, அது அனுக்கிரக காலம். அதுபோல அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று பாருங்களே. ஆண்டவர் போன வாரத்தில் பார்த்தோம், போன கிழமை, நீ இதோ என் வார்த்தையை கீழ்படியாமல் மனம் திரும்பாமல் இருந்தால், நீ ஜெபம் பண்ணாலும் நீ கூப்பிட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், நான் பதில் கொடுக்க மாட்டேன். நான் பார்த்தோம் நீதிமொழிகள் இல்லை. என்னால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் செவி கொடுத்து, எத்தனை பெரிய பாக்கியங்க, எத்தனை பேர் செவி கொடுக்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு விஐபி பாருங்களேன், அந்த மனுஷனை பாருங்க, ஒருத்தர் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு தொண்டை, அவன் காதில் கூட விழாது, அவன் கேட்கவும் மாட்டான், அவன் பாட்டு போயிடுவான், அவன் கத்தி கத்தி ஐயோ என்று சொல்லி போவான். ஆனால் உலகத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உன் குரலை கேட்கிறவர், அந்த குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. செவி சாய்க்கிறவர் எங்கள் ஆண்டவர். அல்லேலூயா. வாசிங்கள். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அல்லேலூயா. எத்தனை ஒரு மேன்மையான காரியம் யோசித்து பாருங்க. அந்த அனுக்கிரக காலம், ஒருவேளை நான் அதை அறியாமல் இருந்துட்டேன், நான் தெரியாமல் சில காரியங்களை பிள்ளை செய்து விட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பி வா, இது அனுக்கிரக காலம், இன்றைக்கு இரட்சணை நாள், மீண்டுமாய் நான் உன்னை மாற்றுவேன், உன்னை இதோ ஆண்டவர் அழைக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. அந்த அனுக்கிரக காலத்திலே இப்பொழுது உனக்கு ரட்சிப்பை மீண்டுமாய் அவர் தந்து உன்னை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தாரு, ஆனால் நாங்கள் இன்றைக்கு யாருக்கு செவி கொடுக்கிறோம்? யாருக்கு நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறோம்? யாருக்கு இந்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் நடந்திருக்கிறோம் என்று சொல்லித்தான் ஒரு கேள்வி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன் அல்லவா என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட கர்த்தர் உனக்கு உன்னுடைய இக்கட்டு நேரத்தில், உன் ஆபத்து நேரத்தில், உன் வாழ்க்கையில் வந்த அந்த போராட்டமான நிலையில், அந்த சூழ்நிலையில் தேவன் உன் குரலை கேட்டாரு. நீ கண்ணீரோடு அழுதாயே, ஆண்டவரே இந்த ஒரு விசை ஆண்டவரே, இந்த ஒரு விசை ஆண்டவரே, இப்போ ஒரு விசை கூட ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே இந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுங்கப்பா, இந்த வியாதியை மறை செய்யுங்கப்பா ஆண்டவரே, இந்த துன்பங்கள், இந்த சாபங்கள், பாவங்களை மறை செய்யுங்கப்பா என்று சொல்லி நாங்கள் சொல்லும் பொழுது தேவன் செவி சாய்த்து உனக்கு எனக்கு அனுக்கிரகம் செய்தாரு, சகாயம் செய்தாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை இன்றைக்கு நாங்கள் மறந்து போவோம் என்று சொன்னால் அந்த காலத்தை நாங்கள் போக்கடிக்கிறவர்களாய் இருப்போம் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல அன்பானவர்களே, இதுதான் சொன்னேன், முக்கியமாக எங்கள் வாழ்க்கையில நீங்கள் நாங்கள் நினைப்பது போல் அல்ல, எங்கள் வாழ்க்கையில தேவன் நினைக்கிறது தான் எங்கள் வாழ்க்கையில நடக்கணும், அதுதான் நடக்கும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு எடுத்து வாசிங்கள். பிரசங்கி 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்களேன், ஒன்னுல பார்த்தோம் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு சமயம் உண்டு என்று சொல்லி, அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிங்க. அவர் சகலத்தையும், அவர் ஆண்டவராகிய தேவன் சகலத்தையும் அனுக்கிரக காலத்திலே, ரட்சணை காலத்திலே உன் ரட்சிப்பை பெற்றுக்கொள் என்று சொன்ன அந்த ஆண்டவர், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய், அல்லேலூயா, அததன் காலத்திலே, அததனை
நேர்த்தியாய். ஆனால் நாங்கள் சில காரியங்களை செய்துவிட்டு அது பிழை வரும் பொழுது அது நேர்த்தியா இல்லை என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்க்கிறோம், நாங்கள் அப்படியாக கதறுகிறோம், ஐயோ சலிச்சுக்கிறோம், ஐயோ ஏன் இது நடக்காது ஐயா, அது வாய்க்காதம்மா. ஏன் என்று சொன்னால் தேவ சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்காமல் போகும் பொழுது, உன் சித்தம் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில அன்பான தேவ பிள்ளைகளே, அதுதான் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் பிள்ளை தருவேன் என்று சொல்லி. ஆனால் தன் மனைவி பேச்சை கேட்டு அவள் வேறு காரியம், இதோ ஈசாக்குக்கு முன்னால வேற ஒரு மகனை அவன் இஸ்மவேலை பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அது நிமித்தம் என்ன, வேதத்தில் பாருங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் கெட்டவனாய்ப்பான். இஸ்மவேல் இந்த இஸ்மவேல் அல்லது, நீங்க விலகிக் கொள்ளணும், அது அந்த நூற்றாண்டில் நடந்தது. ஆனால் அன்பானவர்களே, அவன் வாழ்க்கையில் அவன் விட்ட காரியங்களை, பிள்ளைகளை நாங்கள் அந்த இடத்துல பார்க்கிறோம். இது போலத்தான் நாங்களும் நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய காரியங்களுக்கு காத்தில்லாமல் அதனை ஆண்டவர் நேர்த்தியாக செய்வார் என்று சொல்லி நாங்களே தெரிந்து கொள்வது, நாங்களே சில காரியங்களை முடிவெடுப்பது, நாங்களே அந்த காரியங்களை செய்த பிற்பாடு எங்கள் வாழ்க்கையில் அந்த பிள்ளைகள் வரும்பொழுது தான் எங்களால் தாங்க முடியாது. இதுதான் சொல்ல வரோம். விளங்கிட்டா இன்றைக்கு நல்லா போகலாம், நல்லா பலன் இருக்கலாம், எங்கள் வாழ்க்கையில் அறிவு இருக்கலாம், பணம் இருக்கலாம், வேலை இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், இதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நீ நம்பி போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் காலம் ஒன்று வரும், ஒரு நாள் ஒன்று வரும் எங்கள் வாழ்க்கையில். அந்த நாளில் உனக்கு எனக்கும் அன்பானது என்ற பிள்ளைகளை தெய்வனன்றி ஒருவரும் உன்னை விடுவிக்க முடியாது. யோசித்து பாருங்க தயவு செய்து. இந்த இடத்துல சொல்லுது, சகலத்தையும் வாசிங்க, சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். சரி, நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரிகையை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சிற்றறிவில தேவனுடைய மகத்துவத்தை உன்னால விளங்கிக் கொள்ள முடியாது, உன்னால அறிந்து கொள்ள முடியாது. தேவன் மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த பூமியை அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட வல்லமுள்ள கடவுள். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மகத்துவமுள்ள கர்த்தரை உன்னால இந்த அறிவினால நீ எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கு தான் தேவ ஞானம் வேண்டும், தேவ அறிவு வேண்டும். உனக்கு தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் அந்த ரகசியத்தை உனக்குள்ளே ஊற்றி உனக்கு அதை வெளிப்படுத்தி உனக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில எங்கள் காலங்கள் இப்படியாக கடந்து போகிறது. ஏன் நடக்காது? காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாது இருக்கிறது. இதோ தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய செய்கைகளை மனுஷன் என்ன பண்ண முடியாது, அவன் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நிறைய விஞ்ஞானிகள், நான் அதை கண்டுபிடிச்சேன், நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த காரியங்கள் கண்டுபிடிச்சேனாக்கா நீயா உருவாக்குன, ஒன்றும் செய்ய முடியாது, யாராலும் செய்ய முடியாது. கண்டுபிடிச்ச உண்மைதான். கடவுள் ஏற்கனவே என்ன பண்ணாரு, எங்கேயோ அது வச்சிருந்தார், அவ்வளோதான். ஒரு முறை நாங்கள் இதே மர்சே என்ற அந்த ஊருக்கு போயிருந்தோம். ஒரு ஊழியக்காரன் வந்திருந்தார், ரெனார்ட் மோங்கே. அந்த இடத்துல போய் திரள் கூட்டம், அந்த இடத்துல நாங்கள் தங்கி அன்றைக்கு கூட்டமாக போயிருந்தோம். அந்த கூட்டத்தில் அந்த ஊழியக்காரனுடைய அந்த காரியங்களுக்கு அப்போ அவர் பிரசங்கம் பண்ணவும் அவர் ஆரம்பித்து அப்போ அவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நீங்கள் இயேசுக்கிட்ட எதாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் வந்திருப்பீங்க என்று சொல்லி அவர் இப்படியாக சொல்ல ஆரம்பித்தார். ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிட்டார். என்ன இது, நாங்கள் எதாகிலும் எங்களுக்கு நடக்கும் தானே, நாங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், அற்புதம் பெற்றுக்கொள்ளலாம் தானே வந்திருக்கிறாங்க அவ்வளோ ஜனங்கள், என்ன இவர் இப்படி சொல்லிட்டார் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் பிறகு சொன்னார், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது, ஏற்கனவே அவர் என்னது செய்து வைத்திருக்கிறார், நீங்கள் தான் அதை என்ன பண்ணுமா, எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்வோமா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே அவர் செய்து வைத்திருக்கிறார், அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. ஆகவே மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார், அதை விசுவாசித்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதனை சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதத்தில் அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே
அன்பான தேண்ட பிள்ளைகளே, இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் முழுமையாய் நாங்கள் மனம் திரும்பும் பொழுது அந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். வாசிங்கள் எடுத்து இதோ இந்த நாளில் கூட அன்பான தேண்ட பிள்ளைகளே, 2 பேதுருவின் புஸ்தகம் மார்க்கு பாருங்களேன். மார்க்கு 13வது அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, முக்கியமானது. 2 வசனத்தை பார்ப்போம். மார்க்கு 13வது அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. 32, 33 பாருங்களேன். என்ன சொல்லப்படுகிறது? அந்த நாளை, எந்த நாளை அப்படிதான் கேட்கணும். அந்த நாளை என்று சொன்னால் எந்த நாள்? ஏன்னாக்கா காலாகாலமாய் நிறைய பேர் இன்னைக்கு பாருங்களேன், இந்த யூடியூப்ல கூட பரியாசக்காரர்கள் எழும்பி ஆண்டவரை குறித்து குற்றங்களை சொல்லுவதும் அநேக காரணங்கள். இந்த கிறிஸ்துவங்களுக்கு வேலை இல்லை, இயேசு வருவார் வருவார். எங்கே வந்தார் அவர்? 2000 வருஷத்தில் வருவார் என்று சொல்லி எங்கேயா சொல்லப்பட்டது? 2000 வருஷத்தில் நான் கட்டாயம் வருவேன் என்று இல்லை. ஆனால் வேதம் சொல்லுறது அவர் வருவார். ஆனால் எப்போ வருவார் அதை தான் பார்க்கிறோம். என்னது? எடுத்து வாசிங்க. 32 வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையையும். இதுதான் ரகசியம். இதுதான் மனுஷனுடைய காரியங்களிலே அவன் இந்த சிற்றறிவுக்கு எட்டாத ஒரு காரியம். அந்த நாளையும் அந்த நாளுகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவரையும் அறியான். பரலோகத்திலும் தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஏன் அப்படி சொன்னார்? குமாரனும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாய்தான் இருக்கிறார்கள். இதோ அவர் மாமிசத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அப்படியா சொல்லுகிறார். ஆனால் அன்பானவர்களே, ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? காரணம் என்னென்று சொன்னால் கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடியால். பாருங்கள், அந்த காலத்தை நீ அறிந்து கொள்ள மாட்டாய். உன் வாழ்க்கையில் எப்போ ஆபத்து வர தெரியாதுங்க. எத்தனை பேர் பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த பாடுகள், இந்த சர்ச்சுக்கு எப்போங்க வந்தீங்க? ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, இந்த ஒரு பிரச்சனை வந்ததுங்க, இந்த பிள்ளைக்கு எனக்கு இப்படி நடந்ததுங்க, என் கணவனுக்கு இந்த போல் வந்ததுங்க, இது போல் என்னுடைய மனைவிக்கு இப்படி நடந்தது. இப்படி தானே சொல்கிறோம், இதுதான் சொல்லுவோம் சாட்சி. இப்படிப்பட்ட காரியங்களில் இயேசுவை யாரோ அறிவித்தார்கள், இயேசுவை சொன்னார்கள். ஆகவே தான் இதோ அந்த ஆண்டவரிடத்தில் நாங்கள் வந்தோம் என்று சொல்லுவோம். இதோ அந்த காரியங்களை அறிந்திருக்கிற நீங்களும் நாங்களும் இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கிறதா, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடினால இயேசுவே சொல்றாரு. இதோ அந்த இடத்துல அது ரகசியமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமா? வாசிங்க. இப்ப பாருங்களேன் என்ன சொல்லுகிறது? எச்சரிக்கையா இருங்க. இதாங்க, இது எங்கள் வாழ்க்கையில நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நீ உன் வாழ்க்கையில எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் எச்சரிக்கையாய் மனம் திரும்பி ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிற நீயும் நானும், எங்களுக்கு இன்னைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, அக்காலத்திலே நீங்கள் ஆண்டோடைய வருகை நீங்கள் அறியாத இருக்கிறதுனால எச்சரிக்கையா இருங்கள். அடுத்தது விழித்திருந்து பாருங்களேன். இந்த இடத்துல எச்சரிக்கையா இருங்க, விழித்திருங்க. 3வது ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆகவே அன்பான பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த எச்சரிப்பு மிக அவசியம். உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா போகுது போல தோன்றும், நாள் ஒன்று வரும். அன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வேதனைகள் கடந்து போகும்போது எங்களால் தாங்க முடியாமல் போகும். கடைசியாக 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்கள். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறார்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் 4 வாசிக்கிறார்கள். அவர் வருவார். 9 வரைக்கும் பார்ப்போம். என்னது? அவர் வருவார். பாருங்களேன், இப்போ என்ன சொல்லுகிறது? அவர் வருவார். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், நான் போய் வருவேன் என்று சொல்லி, வந்து உங்களை என்னோடு அழைத்து போவேன் என்று சொல்லி. இப்போ ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பேதுருவின் புஸ்தகத்தில் 2 பேதுரு 3:4 வாசிக்கிறார்கள். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் அங்கே. இப்ப பாருங்களேன், இதுதான் இன்றைக்கு அநேக இந்த காரியங்களை சொல்லிக்கொண்டு, என்னையா நீ சொல்லினே இருக்கிற, இயேசு வந்த பாடு இல்லை, நீங்க பொய் சொல்லி கொண்டே இருக்கிறீங்க, நீங்க பிழை செய்து கொண்டே இருக்கிறீங்க என்று சொல்லி அவங்க அநேக காரியங்களை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதோ அவர்கள் மாத்திரமல்ல, நாங்களும் கூட இந்த காரியங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவர் அப்படியாக நாங்கள் தப்பு செஞ்சாலும் என்ன பண்ணுவாரு?
மன்னிச்சிடுவாரு. இப்படிப்பட்ட ஒரு உள்ள எங்களுக்குள்ள இருக்கிறது. மன்னிப்பார், உண்மைதான். ஆனால் அன்பானவர்களே, முழுமையாக நாங்கள் மனம் திரும்பாமல் போகும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிற ஒரு காலம் வரும். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறது என்று அப்படித்தானே இருக்குது சொல்லுவார்கள். சரி, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், இங்க ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. இப்போ எத்தனை காரியம் சொன்னாலும் நீ கேட்க மாட்டீங்க. ஆனால் இதுக்கு முன்னால ஒரு காரியம் நடந்ததுப்பா, அதை எண்ணி பாருங்க. என்னது? நோவா காலத்துல நான் பிதாவான கடவுள் இந்த பூமியை நிக்கிரகம் பண்ண நீரினாலே ஜலத்தினாலே அழித்தேனே, இதோ இன்னும் இதை தெரிந்தும் நீ உணராமல் இருக்கிறாயா? அதுபோல தான் இன்றைக்கு ஆண்டுடைய காரியங்களை நாங்கள் அறிந்திருந்தும் நாங்கள் தெரிந்திருந்தும் இந்த ரட்சிப்பை உணராமல் அந்த மகத்துவத்தை நாங்கள் புறக்கணிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா? வாசிங்க, என்ன சொல்லுகிறது அடுத்தது? இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவபக்தி இருக்கிறவங்க அவங்களுக்காகத்தான் அது வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பக்தி எப்படி இருக்கிறது? முக்தியாய் மாறி இருக்கிறதா? அது விசுவாசமாய் மாறி இருக்கிறதா? அது அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். வாசிங்க, அப்புறமா என்ன நடக்கிறது? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற. பாருங்களேன், ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கிறது போல. வாசிங்க, இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. காலங்கள் ஒவ்வொன்றுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அதுக்கு இன்றைக்கு இதோ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இதோ இந்த பிரசங்கங்கள் ஆண்டவருடைய வசனங்கள் சொல்லப்படுகிறது. இதோ கடைசியாக 9வது வசனம், தாமதிக்கிறார். காரணம் என்ன? இதோ நீ சொல்லிக் கொண்டு சாக்கு போக்கு சொல்றிய, நீயும் பரலோகத்துக்கு வரணும், நீயும் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறணும் என்று இதோ இந்த தாமதத்தை ஆண்டவரே வைத்திருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், அந்த வசனத்துல சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாதான், தேவன் விரும்புகிறாராம். நாங்கள் என்ன விரும்புகிறோம்? இந்த பூமிக்குரியது, இந்த பூமியில் வாழ்ந்து அப்படியே இல்லைங்க, பிள்ளை குட்டிங்களை பெற்று அப்புறமா மறிச்சு போகுது. நிறைய சொல்லுவாங்க. இந்த பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் நல்லா வாழ்ந்து நல்லா ஜாலியாக இருந்து அப்படியே இருந்து நம்ம போய் சேரணுங்க. எங்கே போய் சேர போகிற? சேருகிற 2 இடம் இருக்குது. அதில் எங்கே போகிறோம்? நரகத்துக்கா பரலோகத்துக்கா? தேவனோடா பிசாசோடா? இன்றைக்கு தாமதிக்கிறார். காரணம் என்ன? நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். பிசாசும் இந்த காரியங்களை கொண்டு வந்து மனிதனை வஞ்சித்து இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் முன்ன சொன்னது போல் கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் ஒரு பங்கு கூட போய் அவங்க வந்து சரி நாங்கள் பாவம் தவறு செய்துட்டாலும் கடவுள் மன்னிச்சிடுவார் என்று சொல்லி. ஆனால் இதே வேதத்தில் எழுதியிருக்கிறது, ஏசா என்ற அந்த மனிதனை குறித்து சொல்லுது, அவன் விரும்பியும் அந்த ரட்சிப்பை மீண்டுமா என்னதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போனதான். எவ்வளோ பரிதாபம். நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது தவிர்த்து படிச்சிடலாமான்னு வரும். ஐயோ வானா, அது பயங்கரங்க. யோசித்து பாருங்கள். ஒரு முறை ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போட்டு தான், யார் தெரியுமா? பிசாசெல்லாம் ஒரு கூட்டம் போட்டுச்சான். இன்றைக்கி இப்போ கூட்டம் போடுறோம் இல்லை, கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கு இதெல்லாம் சொல்கிறோம்.
அது போல் பிசாசுகளும் போட்டு என்ன பண்ணிச்சோம், இப்போ அந்த கூட்டத்தில் குட்டியிலேருந்து எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பெருசு எல்லாம் இருந்துதான். எல்லாம் ஒவ்வொருத்தரும் சரி சொல்லுங்கள், இன்றைக்கி பூமியில் என்ன நடக்கிறது, தீவிரமாக மக்கள் எல்லாம் நம்ம பக்கம் நரகத்துக்கு கொண்டு இருக்கிறீங்களான்னு அவங்க புள்ளி விவரங்களெல்லாம் இது பண்ணி பேசி கொண்டு இருந்தாங்களாம். ஒவ்வொருத்தரும் எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இப்போ பார்த்தோம் இயேசு இந்த பூமியில் வந்தார் என்று சொல்லி. அது ஒன்று சொல்லித்தான், அப்படியெல்லாம் ஒன்றுமே வரல ஒன்று சொல்லித்தான். அப்போ இன்னொன்று எழுந்து சொல்லித்தான் பிசாசு, இல்லை இயேசு வந்தார் உண்மைதான், ஆனால் அவர் கடவுள் இல்லை என்று சொல்லித்தான். அப்போ இன்னொன்று சொல்லித்தான், இல்லை அவர் உண்மைதான் கடவுள் தான், ஆனால் அவர் என்னது இப்போல்லாம் வரமாட்டார், இதெல்லாம் பொய், இதெல்லாம் நடக்காது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை அவர் சொல்லி கொண்டு வந்ததுங்களாம். கடைசியில் அந்த இதில் இருந்த அந்த கூட்டத்தில் தலைவியாக இருந்த கிளப்பிசாசு ஒன்று எழுந்துச்சான். அது எழுந்து இப்போ சொல்லிச்சான், இந்த பாருங்கள், நீங்கள் சொன்னதெல்லாம் இல்லை, உண்மைதான், இயேசு வந்தார், இயேசு எல்லாம் மக்களுக்காக இது பண்ணார், எல்லாம் உண்மைதான், ஆனால் ஒன்றே ஒன்று அது சொல்லித்தான், இப்போ அவங்க எல்லாருக்கும் இப்போ வராரு, இந்த மக்களை எப்படி நாங்கள் நம்மக்கிட்ட கொண்டு வரணும் என்று சொல்லி இந்த மக்களுக்கு போய் சொல்லுவோம், இப்படியாக வருவார், ஆனால் இப்போ இல்லை, இன்றைக்கி இல்லை, அவர் இப்போ இல்லை, அவர் வருவார் ஆனால் என்று சொல்லி இந்த தாமதத்தை என்ன பண்ணிச்சான், அது சொல்லி அந்த மனிதனை வஞ்சித்ததாம். இந்த காரியங்கள் அவங்க கேட்டு கேட்டு எத்தனையோ ஆத்மாக்களை அது நரகத்தின் பின்பாடாக அது அழித்து கொண்டு போனது என்று சொல்லி அந்த கதையில் சொல்லுவாங்க. அதுபோல் அன்பானவர்களே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இதோ அவர் எந்த நாள்களை எப்போ வருவார் என்று உனக்கு எனக்கு தெரியாது, ஆனால் கட்டாயம் வருவார். உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருப்பார் என்று சொன்னால் கட்டாயம் அவர் நேர்த்தியாய் சகலத்தையும் நன்மையாக உனக்கு செய்து உன்னை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தை அவர் மேன்மையாய் வைக்க தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து இதோ இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறபடினால வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் கர்த்தரிடத்தில் வர வேண்டுமா? ஒரு வசனத்தை வாசிக்கிறார்கள், அந்த வசனத்தை கேட்டு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். சங்கீதம் 31:15 வாசிக்கிறாங்க பாருங்களேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதம் 31:15 வாசிக்கிறாங்க. சங்கீதம் 31வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கண்களை மூடி அப்படியாக ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, இதோ இந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? காலங்கள் உமது கரத்தில், காலங்கள் உம்முடைய கரத்தில் உள்ளது, என் சத்துருக்களின் கைக்கும், என் சத்துருக்கள் கைக்கும், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை துன்பப்படுத்துகிற கைக்கும் என்னை தப்புவியும் ஆண்டவரே. அல்லேலூயா. இதோ இந்த நாளில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே என் வாழ்க்கையை நான் உமக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் கணவன் மனைவி, என்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உமது கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்வை ஆண்டவரே அப்பா, இதோ இந்த நாளில் ஆண்டவரே நான் செய்த எல்லா பிள்ளைகளையும் எனக்கு மன்னித்து ஆண்டவரே உமது காரியங்களுக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, ராஜா வருகிறார், இதோ அவர் வரப்போகிறார். இயேசு ராஜா அவர் பள்ளங்களெல்லாம் நிரம்ப வேண்டும், இதோ மலைகள் குன்றுகள் இதோ இந்த நாளில் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பாட்டு ஒன்று உண்டு. அந்த வரிகளை நாங்கள் பாடும் பொழுது இதோ இந்த புத்தகத்தில் ஜெபத்தோட்ட ஜெயத்தில் 175வது பாடல், அந்த பாடலை பாடும் பொழுது நாங்கள் எல்லாரும் கூட இந்த இடத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் ஆண்டவரே ராஜா வருகிறார், அவர் எங்களை ஆளுகை செய்து எங்களை நடத்த போகிறார், எங்களை நடத்துங்கப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? இந்த வரிகளை நாங்கள் பாடும் பொழுது தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள்
அகந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். சொல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மல்லைகள் குண்டுகள் தகந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாகுமா? ராஜா ஆயத்தமாவோ, இயேசு எதிர்கொண்டு செல்லுவோம். எங்கள் இயேசு எதிர்கொண்டு செல்லுவோம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். எங்கள் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு செல்வோம், எங்கள் இயேசு. ஆண்டவரே, நீ சீக்கிரம் வரப்போகிறீரப்பா. ஒருவரும் கெட்டு போகாதப்பா, எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவரே. அப்பா, காலங்களும் அது கரத்தில் உண்டு. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இப்பொழுது ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதனை அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற எங்கள் கர்த்தராகிய தேவனே, நீர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அற்புத அதிசயங்களை செய்து வியாதிகளை போக்கி சாபங்களை ஆண்டவரை நீக்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாய் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவே, ஓ இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். எங்கள் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். அன்பின் ஆண்டவரே, இதோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கால நேரம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனே, இன்றைக்கு அப்பா நீர் வருகிற நேரம் ஆண்டவரே எந்த நாளுகை என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ திருடனை போல வருவேன் என்று உமது வசனம் சொல்கிறபடினால் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கவும் ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கவும் எச்சரிக்கையாக இருக்கவும் ஜெபம் பண்ணவும் தேவனே ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி ராஜாவே. அப்படி ஆண்டவரே எங்கள் காலங்களை அப்பா உமது கரத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் உமது கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது எல்லா சத்துருக்களுக்கும் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி எங்களை காக்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இதை பார்க்கிற கேட்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் அப்படியாய் ஆண்டவரே ஆசீர்வதித்து இந்த ரட்சிப்பின் பாத்திரத்துக்குள்ள நீர் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. தேவன் அப்படி செய்தமைக்காக நன்றி. எல்லா துதி மகிமை மக்கை செலுத்துகிறோம். அற்புத அதிசயங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.